கூடுவாஞ்சேரி அருகே பயங்கரம். நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாப பலி. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே நள்ளிரவில் ஏற்பட்ட ஒரு கோர தீ விபத்தில் கணவன், மனைவி மற்றும் 3 வயது குழந்தைகள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த கன்னிவாக்கம் ஜங்ஷன் ஜே நகர் பகுதியில் வசித்து வந்தவர் 33 வயதான பார்த்திபன். இவரது மனைவி 29 வயதான ஜெயசித்ரா. இந்த தம்பதியினருக்கு ஜெயஸ்ரீ என்ற 3 வயது பெண் குழந்தை இருந்தது. நள்ளிரவு நேரத்தில் எதிர்பாராத விதமாக வீட்டின் உள்ளே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மளமளவென பரவிய தீயினால் உருவான கரும்புகை வீடு முழுவதும் சூழ்ந்த நிலையில் வீட்டிலிருந்த பார்த்திபன், ஜெயசித்ரா மற்றும் குழந்தை ஜெயஸ்ரீ ஆகிய மூவரும் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மறைமலை நகர் காவல்துறையினர் உயிரிழந்த 3 பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த துயர சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விபத்துக்கான பின்னணி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது வீட்டில் சிலிண்டர் மற்றும் மின்கசிவு காரணமாக மின்சாதனங்கள் தீப்பிடித்த இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் தங்கள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் தடயவியல் துறையின் இறுதி அறிக்கை கிடைத்த பிறகே இந்த 3 உயிர்களை பறித்த விபத்தின் உண்மையான காரணம் என்ன என்பது முழுமையாக தெரியவரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பிஞ்சு குழந்தையுடன் இளந்தம்பதியினர் உயிரிழந்த சம்பவம் கன்னிவாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆழமான வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.